Hi students, welcome back to Chemistry Lab. நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அல்டிமேட் அனாலிசிஸ்ல percentage of carbon வந்து கோல்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றத லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். சோ இந்த வீடியோல அதோட கண்டினியூஷனா percentage of hydrogen இப்போ அதே கோல் சாம்பிள் தான். அதுல வந்து எவ்வளவு percentage hydrogen இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இதே அல்டிமேட் அனாலிசிஸ்ல தான் எவ்வளவு percentage carbon இருக்கு கோல் சாம்பிள் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த வீடியோல percentage of hydrogen எவ்வளவு இருக்குன்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா? H2+O2 நம்ம வந்து என்னவா ஆகுது? H2O வா கன்வர்ட் ஆகுது. அப்ப இதோட மாஸ் நம்பரை நம்ம வந்து கண்டுபிடிச்சு எழுதிக்கணும். இப்போ H2 க்கு என்ன வரும்? 2. வாட்டர் மாலிக்யூலுக்கு 18. ஏன்னா ஆக்சிஜனுக்கு வந்து மாஸ் நம்பர் எவ்வளவு வரும்? 16 வரும். ஹைட்ரஜனுக்கு ஒரு 2. அப்போ மொத்தம் 18. ஓகே? அப்போ இத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ 18 கிராம் வாட்டர் மாலிக்யூல்ல 2 கிராம் ஹைட்ரஜன் வந்து இருக்கு. ஓகே? 18 grams of water contains 2 grams of hydrogen. அப்போ y கிராம் வாட்டர்ல எவ்வளவு ஹைட்ரஜன் வந்து இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஓகே? இப்போ y grams of H2O contains எவ்வளவு ஹைட்ரஜன்? அப்ப 2 into y by 18 grams of hydrogen வந்து இருக்கும். Okay, so y ன்றது என்ன? நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். y ன்றது என்ன? increase in weight of the calcium chloride tube. x ன்றது KOH2. y ன்றது increase in weight of the calcium chloride tube. அதுல தான் போயிட்டு அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகுது. எதுல? calcium chloride tubeல. அப்போ அதோட எடை வந்து கூடுது. அதுதான் வந்து y gram இல்லையா? அப்போ y gram of water contains 2 into y by 18 grams of hydrogen. அப்போ m gram of coal contains m ன்றது அத நான் என்ன சொல்லிருந்தேன் நோ எவ்வளவு weight of coal sample taken அதுதான் வந்து m அப்ப m gram of coalல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கும் 2 into y by 18 grams of hydrogen தான் இருக்கும் இல்லையா அதுக்கு அடுத்து 100 grams க்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்ப 100 grams of coalல வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் அப்ப 2 into y by 18 into 100 by m grams of hydrogen வந்து இருக்கும் ஓகே y கிராம்க்கு எவ்வளவுன்றத கண்டுபிடிக்கிறீங்க m கிராம்லயும் அதே தான் இருக்கும் அதாவது 2 into y by 18 grams of hydrogen தான் இருக்கும் அப்ப 100 க்கு 100 gram of coalல எவ்வளவு இருக்கும் அப்படினு கேட்டிங்கனா 2 into y by 18 into 100 by m grams of hydrogen வந்து இருக்கும் அதுக்கு அடுத்து percentageல கண்டுபிடிக்க போறீங்க அப்ப percentage of hydrogen ஒரு கோல் சாம்பிள்ல percentage of hydrogen வந்து எவ்வளவு இருக்கு அப்படினா percentageனால என்ன வரும் 100 ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணனும் இல்லையா அப்ப 2 into y by 18 into 100 by m r இதை நம்ம எப்படி எழுதலாம் percentage of hydrogen equal to increase in weight of the calcium chloride tube by weight of coal sample taken அப்போ calcium chloride tubeல எவ்வளவு weight வந்து increase ஆயிருக்கு அது divided by எவ்வளவு coal sample வந்து நம்ம எடுத்துக்கிறோம் weight of coal sample taken into 2 by 18 2 ன்றது mass of hydrogen 18 ன்றது mass of oxygen into 100 ஏனா percentage கண்டுபிடிக்கும்போது 100 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணனும் அப்ப இதுதான் வந்து லாஸ்ட் எடுத்துறோம் இல்லையா இதுதான் வந்து percentage of hydrogen in coal sample ஓகே சோ இப்ப லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா அதோட கண்டினியூஷன் தான் இது அதாவது கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் கான்டெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கார்பன் எவ்வளவு percentageன்றத கண்டுபிடிச்சோம் இந்த வீடியோல percentage of hydrogen எவ்வளவுன்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா சோ இதுதான் வந்து அல்டிமேட் அனாலிசிஸ் வழியா கோல் சாம்பிள்ல நம்ம percentage of hydrogen கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வீடியோல இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம பார்க்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேர்ன் சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க Thank you